Dear students, today வந்து நம்ம new topic பார்க்க போகிறோம். Angle between two planes. இந்த சாப்டரோட லாஸ்ட் exercise 6.9. The angle between two given planes it same as the angle between their normals. ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க பாருங்க. The acute angle theta between two planes r vector dot n1 vector equal to b1 and r vector dot n2 vector equal to b2 is given by formula theta equal to cos inverse of modulus of n1 vector dot n2 vector divided by modulus of n1 vector modulus of n2 vector. அப்போ the acute angle theta between two planes plane வந்து கொடுத்துருவாங்க, ரெண்டு plane கொடுத்துட்டா நமக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா theta equal to cos inverse of modulus of n1 vector dot n2 vector divided by modulus of n1 vector modulus of n2 vector. இதோடைய ப்ரூஃப் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்குங்க. இதோடைய ரிமார்க் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் டூ பிளேன்ஸ் ஆர் வெக்டர் டாட் n1 வெக்டர் ஈக்குவல் டு b1 அண்டு ஆர் வெக்டர் டாட் n2 வெக்டர் b2 ஆர் பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா, நல்லா நோட் பண்ணிக்கிங்க, பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா தென் n1 வெக்டர் டாட் n2 வெக்டரோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கும். என்னவாக இருக்கும்? n1 வெக்டர் டாட் n2 வெக்டர் வந்து ஜீரோவாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்கன்னா, இஃப் த பிளேன்ஸ் ஆர் வெக்டர் டாட் n1 வெக்டர் ஈக்குவல் டு b1 அண்டு ஆர் வெக்டர் டாட் n2 வெக்டர் ஈக்குவல் டு b2 ஆர் பேரலாக இருந்துச்சுன்னா n1 வெக்டர் ஈக்குவல் டு லாம்டா n2 வெக்டராக இருக்கும். பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா n1 டாட் n2 வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ. பேரலாக இருந்துச்சுன்னா n1 வெக்டர் வந்து ஏதாவது ஒரு ஸ்கேலார் வந்து நம்ம சேர்த்துப்போம், லாம்டா n2 வெக்டர். இங்கே லாம்டாவை நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ வேர் லாம்டா இஸ் ஸ்கேலார். தேர்ட் பாயிண்ட் ரிமார்க் பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் parallel டு த பிளேன் ஆர் வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு b இஸ் ஆர் வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு k பிலாங்ஸ் டு r மீன்ஸ் வந்து ரியல் நம்பர். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் parallel டு த பிளேனாக இருக்குன்னா ஆர் வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு b இஸ், இதை எப்படி எதெல்லாம் நம்ம இந்த பிக்கு பதிலாக கேன்னு ஒரு வேல்யூ வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஆர் வெக்டர் டாட் n வெக்டர் ஈக்குவல் டு கே பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, தியரம் 6.19 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, the acute angle theta between the plane, அது டூ பிளேன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், பிளேன்ஸ் வந்து a1x b1y ப்ளஸ் c1z ப்ளஸ் d1 ஈக்குவல் டு 0 அண்ட் a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2z ப்ளஸ் d2 ஈக்குவல் டு 0 இஸ் கிவன் பை தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப். அதாவது இந்த மாடலில் பிளேன் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் a1 வெக்டர் a2 வெக்டர் plus b1 vector plus b2 vector plus c1 vector plus c2 vector modulus divided by square root of a1 square plus b1 square plus c1 square root of a2 square plus b2 square plus c2 square. இதோடைய ப்ரூஃப் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கிங்க. அப்போ இது மாதிரி பிளேன் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 ஸ்கொயர் ப்ளஸ் b1 ஸ்கொயர் ப்ளஸ் c1 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a2 ஸ்கொயர் ப்ளஸ் b2 ஸ்கொயர் ப்ளஸ் c2 ஸ்கொயர். அப்போ ரெண்டு ஃபார்முலாவுடைய டிஃபினேஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓகே, இதோடைய ப்ரூஃப் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. இப்போ ரிமார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த பிளேன்ஸ் a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1z ப்ளஸ் d1 ஈக்குவல் டு 0 அண்ட் a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2z ப்ளஸ் d2 ஈக்குவல் டு 0 ஆர் பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா, என்னது பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா, இஃப் a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2ஓட வேல்யூ வந்து 0 பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா. ஓகே, த பிளேன்ஸ் a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1z ப்ளஸ் d1 ஈக்குவல் டு 0 and a2x plus b2y plus c2z plus dt equal to 0. அது parallel இருந்துச்சுன்னா நமக்கு ஃபார்முலா a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. ஓகேவா? அப்போ இது மாதிரி லைனு பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா a1 a2 ப்ளஸ் b1 b2 ப்ளஸ் c1 c2 ஈக்குவல் டு 0. த பிளேன்ஸ் a1x ப்ளஸ் b1y ப்ளஸ் c1z ப்ளஸ் d1 ஈக்குவல் டு 0, a2x ப்ளஸ் b2y ப்ளஸ் c2z ப்ளஸ் dt ஈக்குவல் டு 0 parallel if a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 ஈக்குவல் டு c1 by c2. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் parallel டு த பிளேனாக இருந்துச்சுன்னா ax ப்ளஸ் by ப்ளஸ் cz ஈக்குவல் டு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா b இஸ், இதை வேல்யூ வந்து ax ப்ளஸ் by ப்ளஸ் cz ஈக்குவல் டு k வந்து பிலாங்ஸ் டு ஆரில் இருக்குது.
ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் சம்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எனக்கு ரைட் பண்ணோம், சென்ட் பண்ணி விடுங்க. ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த பிளேன் ஆர் வெக்டர். பாருங்கள், அக்யூட் பிளேன் 2 பிளேன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர் வெக்டர் டாட் 2i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர் ஈக்குவல் டு 11 அண்ட் 4x மைனஸ் 2i ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 15. இந்த கதையெல்லாம் நீங்கள் எழுத தேவையில்ல, கொடுத்துருக்கிற லைன் எடுத்து எழுதிக்கணும். இதில் n1 எது n2 எதுன்னு எழுதிக்கிறீங்க. n1ன்றது வந்து ஃபஸ்ட்டு இந்த 2i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர். n2 வெக்டர் வந்து இதே ஒரு பிளேன் கொடுத்துருக்காங்களா, அந்த பிளேன் 4i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர். அந்த xyz வந்து நம்ம ijkன்னு ரைட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து இதோடைய ஃபார்முலா அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த பிளேன்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, 2 பிளேன் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஃபார்முலா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டர் டாட் n2 வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டர் மாடுலஸ் ஆஃப் n2 வெக்டர். நீங்கள் என்ன பண்ணலாம், தனித்தனியாகவே என்ன பண்ணிக்கலாம்னா இதை மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஒரு வேலையை கொண்டு வந்துடலாம். இதில் வந்து நமக்கு அப்படியே கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய விருப்பம்தான். n1 டாட் n2 ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க டாட் ப்ராடக்டில். அதுக்கடுத்து என்ன பண்ணால் அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் எடுத்தால் நமக்கு வேல்யூ வந்துடும். ஓகேங்களா, இதை வந்து ஒரே ஸ்டெப்பில் போட்டாங்க, நீங்கள் தனித்தனியாக ஸ்டெப்பில் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பிட்வீன் எ லைன் அண்டு பிளேன். ஆங்கிள் பிட்வீன் ஒரு லைனுக்கும் ஒரு பிளேனுக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். Listen, theta equal to sin inverse of modulus of a1 plus b1 plus c1 divide by square root of. அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, லைனுக்கும் பிளேன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா theta equal to sin inverse of modulus b vector dot n vector divide by b vector மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் என் வெக்டர். அங்கே வந்து நம்ம தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் n1 வெக்டர் டாட் n2 வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் n1 வெக்டர் மாடுலஸ் ஆஃப் n2 வெக்டர் போட்டோம் இல்லைங்களா, அதே தான் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா n1 n2க்கு பதிலாக b வெக்டர் டாட் n வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் மாடுலஸ் ஆஃப் n வெக்டர்னு எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து x மைனஸ் x1 பை a1 y மைனஸ் y1 டிவைட் பை b1 z minus z1 by c1 and ax plus by plus cz equal to b. The equation of the line and plane b ஓட வேல்யூ என்னோட வேல்யூ தர் யூஸிங் 1ல் எடுத்துன்னு போய் நம்ம எப்படி எழுதலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா பாருங்கள், theta equal to sin inverse of modulus a1 plus bb1 plus cc1 divide by square root of a square plus b square plus c square square root of a1 square plus b1 square plus c1 square. Theta equal to sin inverse of modulus a1 plus bb1 plus cc1 divided by square root of a square plus b square plus c square square root of a1 square plus b1 square plus c1 square. ஓகே, நெக்ஸ்ட் இதோடைய ரிமார்க் பாருங்கள். இஃப் த லைன் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன் தென் த லைன் இஸ் பேரலல் டு த நார்மல் டு த பிளேன். இல்லை பர்பண்டிகுலர் பிளேனாக இருந்துச்சுன்னா தென் த லைன் பேரலல் டு த நார்மல் டு த பிளேனாக இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து அதை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ b is a perpendicular to n vector, then we have b vector lambda n vector where lambda belongs to R, which gives a1 by a, b1 by b, c1 by c. ஓகேங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள். இஃப் த லைன் இஸ் பேரலல் டு த பிளேன், இது பர்பண்டிகுலர், இது பேரலல் கொடுத்துருந்தாங்கன்னா லைன் இஸ் ஏ பர்பண்டிகுலர் டு த நார்மல் டு த பிளேன், தேர்ஃபோர் பி வெக்டர் டாட் என் வெக்டர் இதோட வேல்யூ வந்து 0 a1 a1 plus bb1 plus cc1 equal to 0. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் ப்ளஸ் t இன்ட்டு i வெக்டர் மைனஸ் j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் அண்ட் த பிளேன் 2x minus y plus z equal to 5. அப்போ ஒரு லைனு ஒரு பிளேன் நல்லா கொஸ்டினை கவனிச்சிங்க. ஒரு லைன் கொடுத்து ஒரு பிளேன் கொடுத்தாங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். அதாவது ஆங்கிள் பிட்வீன் லைன் ஆர் வெக்டர் ஏ வெக்டர் ப்ளஸ் டிபி வெக்டர் பிளேன் வந்து ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு பி வித் நார்மல் ஃபார்முலா வந்து பி வெக்டர் டாட் என் வெக்டர். இப்போ பின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். ஐ வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர். என் வெக்டர் வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கணும், 2i வெக்டர் மைனஸ் ஜே வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர். அப்போ தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் டாட் என் வெக்டர் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் மாடுலஸ் ஆஃப் என் வெக்டர். இப்போ இது ரெண்டு வேல்யூ இப்போ என்ன பண்ணுவீங்க, டாட் ப்ராடக்ட் பண்ணி அதுக்கடுத்து ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கணும். இதுக்கு தனித்தனியாக நம்ம என்ன பண்ணிக்கணும், மாடுலஸ் எடுத்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த சம்மை போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஆஃப்
from a plane கொடுத்துருக்காங்க பாருங்கள். the perpendicular distance from a point with position vector u vector to the plane r vector dot n vector b equal to b is given by sigma equal to இதுக்கு ஃபார்முலா வந்து modulus of u vector dot n vector minus b divide by modulus. okay listen. இப்போ இதோட கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேராகிராஃபை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. சிக்மா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cz1 மைனஸ் b டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் cz1 மைனஸ் b டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். இதோடைய ரிமார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். the perpendicular distance from the origin to the plane ax plus by plus cz plus d equal to 0 is given by sigma equal to modulus of d divide by square root of a square plus c square. இது ரிமார்க் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6.49 find the distance of a point கொடுத்துட்டு from the plane r vector 6i vector minus 3j vector plus 2k vector equal to 5 கொடுத்துருக்காங்க. இப்போ கம்பேர் பண்ணுறோம். ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் ஈக்குவல் டு பி. இல்லை என் வெக்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 6i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதோட வேல்யூ இந்த நம்ம ரைட் பண்ணிக்கிறதுலாம் வந்து பேராகிராஃபில் தேவையில்ல. ஃபார்முலா ரைட் பண்ணிக்கிறோம். யூ வெக்டர்னால் என்னென்னு எடுத்துக்கிறோம். அந்த பாயிண்ட்டை வந்து ஃபார்முலா. அதுக்கடுத்து வந்து சிக்மா ஈக்குவல் டு யூ வெக்டர் டாட் என் வெக்டர். யூ வெக்டர்ன்றது பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் வெக்டர் வந்து 6i வெக்டர் 3j வெக்டர் மைனஸ் 2k வெக்டர். பின்றது ஈக்குவலுக்கு அண்ணாண்ட கொடுத்துருக்காங்களா அந்த வேல்யூ. அதுக்கடுத்து மாடுலஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்துடும். மாடுலஸ் ஆஃப் என் வெக்டர்ன்றது 6i வெக்டர் மைனஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர். மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணி அதுக்கடுத்து மைனஸ் பண்ணி மாடுலஸ்ன்றப்ப ஸ்கொயர் ரூட் பண்ணிக்கணும். இது ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா 36 ப்ளஸ் 9 ப்ளஸ் 4 அதோட வேல்யூ கேன்சல் பண்ணி 2ன்னு போட்டிருக்காங்க. இல்லை எக்ஸாம்பிள் சம்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 parallel planes வந்து நம்ம பார்க்குறோம். இந்த ஃபார்முலாவெலாம் கண்டிப்பாக நீங்கள் ரைட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel planes ax plus by plus cz plus d1 equal to 0 and ax plus by plus cz plus d2 equal to 0 is given by modulus of d1 vector minus d2 vector divide by square root of a square plus b square plus c square. இந்த ஃபார்முலாவை பார்த்துங்க. அதோடைய ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக்கில் பார்த்துக்குங்க. ஓகே, இதை யூஸ் பண்ணி ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க. 6.51. இந்த சம்மெல்லாம் நான் சொல்லித்தரேன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பார்த்தாவே புரியும். பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் எழுத தேவையில்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏவோட வேல்யூ எது, பியோட வேல்யூ எது, சியோட வேல்யூ எதுன்னு கரெக்டாக எழுதி நீங்கள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கிங்க. listen. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 given planes வந்து பாருங்கள். the vector equation of a plane which passes through the line intersection of the planes r vector dot n1 vector equal to d1 and r vector dot n2 vector equal to d2 is given by r vector dot n1 vector minus d1 vector plus lambda r vector dot n2 vector minus d2 equal to 0. lambda வந்து belongs to r. the vector and equation of the plane passes through the intersection of the planes வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணி சம் பார்ப்போம். r vector dot n1 vector equal to d1 இருக்கும். r vector dot n2 vector d2 vector இருக்கும். is given by r vector dot n1 vector minus d1 plus lambda into r vector dot n2 vector minus dt equal to 0. இந்த ஃபார்மேட்டில் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். lambda belongs to r. அதோடைய ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். எக்ஸசைஸ் கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். listen. meeting point of a line and a plane இருக்குது பாருங்கள். the position vector of the point of intersection of the straight lines r vector equal to a vector plus db vector and the plane r vector dot n vector equal to b is a vector plus b minus a vector dot n vector divided by b vector dot n vector into b vector. நெக்ஸ்ட்டு ப்ரொவைடட் பி வெக்டர் டாட் என் வெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஒரு பொசிஷன் வெக்டர் கொடுத்துருவாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஆர் வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் டிபி வெக்டர் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு பிளேன் வந்து பார்த்தோன்னா ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் பி வெக்டராக இருந்துச்சுன்னா அதோடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி எழுதுனா ஏ வெக்டர் ப்ளஸ் பி மைனஸ் ஏ வெக்டர் டாட் என் வெக்டர் டிவைட் பை பி வெக்டர் டாட் என் வெக்டர் பி வெக்டர்
ப்ரொவைடட் வந்து பார்த்திங்கன்னா பி டாட் என் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இதோடைய ப்ரூஃப் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. இதை யூஸ் பண்ணி சம்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸசைஸ் வந்து அதே சேம் மாடல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதை வந்து இந்த ஃபார்முலாவெலாம் கரெக்டாக வந்து ரைட் பண்ணிக்கிங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்ஸ்லாம் வந்து நம்ம போட முடியும். இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்மெலாம் அழகாக தெளிவாக நீங்கள் போட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.